அன்பு உறவுகளுக்கும் வாணி குடும்பத்தின் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு கொண்டாட்டமே நலம் தரும் நவராத்திரியாய். ஆண் தெய்வங்களை எடுத்துக்கொண்டால் வைணவம் எனில் வைகுண்ட ஏகாதசி, சைவம் எனில் சிவராத்திரி, இப்படி ஒரு ராத்திரி கொண்டாட்டமே. ஆனால் பெண் தெய்வங்களுக்கு 9 ராத்திரிகள் கொண்டாட்டமாய். அதனால்தான் என்னவோ சக்தி வழிபாடு என்றும் பெண்ணின் பேராற்றலை போற்றும் ஒரு திருவிழாவாக கொண்டாடுகிறோம். நன்மைக்கும் தீமைக்கும் இடைப்பட்ட போராட்டத்தில் நன்மையே இறுதியில் வெற்றி பெற்றதாய் இந்த உலகத்தில் வாழும் மக்களுக்கு எடுத்துக்காட்டும் ஒரு எடுத்துக்காட்டாய். அப்படி என்ன நன்மை தீமை என்ற கேள்வி உங்கள் மனதில் எழும். ஒரு முறை படைக்கும் கடவுளான பிரம்மாவிடம் மகிஷாசுரன் ஒரு வரத்திற்கு கடும் தவம் புரிந்தான். பிரம்மாவோ அந்த கடும் தவத்தை கண்டு மகிழ்ந்து அவனுக்கு அந்த வரத்தை கொடுக்க முன் வந்தார். அவன் கேட்ட வரமோ இந்த உலகில் உள்ள ஆண்கள் மற்றும் தேவர்கள் மற்றும் மும்மூர்த்திகள் இப்படி யாராலும் என்னை அழிக்க முடியாது என்ற ஒரு வரத்தை கேட்டு பெற்றான். அதை கேட்டு பெற்றதோடு அவன் கர்வம் தலைக்கேறியது. தலைக்கேறியவுடன் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் துன்பப்படுத்த எண்ணினான். அது மட்டுமல்லாமல் தேவர்களை கூட துன்பத்தில் ஆழ்த்தினான். மும்மூர்த்திகள் இதனை கண்டு மனம் வேதனை அடைந்து தம் முப்பெரும் தேவியரின் சக்தியை ஒன்று திரட்டி துர்க்கை என்ற சக்தியை ஏற்படுத்தி மகிஷாசுரனுடன் போரிட வைத்து இறுதியில் 9 நாட்களுக்கு பிறகு துர்க்கை அம்மனாக அந்த பெண் அசுரனை வென்றாள். மலைமகள், அலைமகள், கலைமகள் உருவமான துர்க்கை அம்மனுக்கு, அற்புதமான அந்த பெண் தெய்வத்திற்கு நன்றி கடனாய் வாழும் மக்கள் நவராத்திரி மற்றும் விஜயதசமி விழா கொண்டாட்டத்தை கொண்டாடி மகிழ்கிறோம். முதல் 3 நாட்கள் மலைமகள் பார்வதி தேவியை வணங்கி மகிழ்கிறோம். இரண்டாவதாக 3 நாட்களுக்கு அலைமகள் என்ற லக்ஷ்மியை வணங்குகிறோம். மூன்றாவது 3 நாட்களுக்கு கலைமகள் என்ற சரஸ்வதியை வணங்குகிறோம். நவராத்திரி என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது கொலுப்படிகள் தானே. மாணிக்க வாசகர் சொல்வார், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் என்று 6 அறிவு உயிர்களை வகைப்படுத்துவார். அவர் கடைசியில் சொல்வார், இறைவன் அவனருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்வார். ஆம், இறைவனை வணங்குவதற்கு கூட இறைவனோட அருள் தேவை என்று சொல்வார். முதல் படி ஓரறிவு உயிர்களாக புல், செடி, கொடி. 2ஆம் படி ஈரறிவு உயிர்களாக நத்தை, சங்கு. 3ஆம் படி 3 அறிவு உயிர்களாக கரையான், எறும்பு. 4ஆம் படி 4 அறிவு உயிர்களாக நண்டு, வண்டு. 5ஆம் படி 5 அறிவு உயிர்களாக விலங்குகளும் பறவைகளும். 6ஆம் படி 6 அறிவு உயிர்களாக நாம் மனிதர்கள். 7ஆம் படி 7 அறிவு உயிர்களாக இருந்து நம் மனிதனுடைய மேற்படியாய் உயர்ந்திருப்பவர்களாய் ரிஷிகள், மகரிஷிகள், சித்தர்களாய். 8ஆம் படியில் அட்டதிக்கு பாலகர்கள், நவகிரக நாயகர்கள். இப்படி 9ஆம் படியில் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியரும் இடையில் துர்க்கை அம்மனையும் கலசத்தோடு வழிபடுவதே இந்த கொலுப்படியின் நோக்கமும் தத்துவமாய் விளங்குகிறது. இவ்வாறு படிப்படியாய் உயர்ந்து தெய்வ நிலையை அடைய வேண்டும் என்பதே இவ்விழாவின் நோக்கம். ஒரு மனிதன் மாண்புடையவனாக மாற வேண்டுமெனில் அவனுக்கு அவசியம் கல்வியே. அடுத்தது செல்வம். அடுத்தது இந்த கல்வியும் செல்வமும் ஒரு சேர பெற்றுவிட்டால் அவனிடம் வீரம் இயற்கையாகவே வரும். கலைமகள், மலைமகள், அலைமகள் இப்படி மூவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனிடம் இருந்தால் அவன் வாழ்வு வளம் பெறும். அந்த வாழ்வை வளம் பெறவே இவ்விழாவை நாம் வணங்கி மகிழ வேண்டும். விஜயதசமியை கொண்டாடி மகிழ்கிறோம். ஆம், நலம் தரும் நவராத்திரியை சர்வமே சக்திமயமாய் வணங்கி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
शैलसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते।